அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் நான் சம்மர் ஸ்பெஷல் வரவேற்கிறேன். குட்டி சுட்டீஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ்நாட்டுடைய சிம்பல், எம்ப்ளம் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தமிழக அரசின் மாநில சின்னம். இது ஒரு அழகான டார்க் எல்லோவில் ஒரு கோபுரம் இருக்கும். அதுக்கு முன்னாடி 2 இந்தியன் நேஷ்னல் ஃப்ளாகும், அந்த அசோக் ஸ்தூபியுடைய அந்த ஃப்ரண்ட், அந்த சிங்கம் வச்ச அந்த சிம்பலும் இருக்கும். வாய்மையே வெல்லும் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த கோபுரம் பார்த்திங்கன்னா, எப்படி இந்த கோபுரத்தை மூலம் தேர்ந்தெடுத்தாங்க, அதாவது அந்த காலத்தில் சென்னை மாகாணமாக இருந்தது. அப்போது அதோடைய முதல்வராக இருந்தது ஓமந்தூரார். அவர் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு சிம்பல் இருக்கணும், ஒரு எம்ப்ளம் இருக்கணும்னு சொல்லி மதுரையை சேர்ந்த ஒரு ஆர்டிஸ்ட் கிருஷ்ணராவ் அப்படின்றவரை கூப்பிட்டு ஒரு சிறப்பான ஒரு சிம்பலை தேர்ந்தெடுங்க அப்படின்றார். அப்போது ஒரு கட்டிடக்கலை சிறப்பு வாய்ந்த கோவிலாக கருதப்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலை தான் எடுத்துக்கிட்டாங்க. அது 11 நிலைகள் இருக்குது. ரெண்டாவது இது பார்த்திங்கன்னா 196 அடி உயரமானது. இதில் 11 கலசங்கள் இருக்குது. ஆனால் தெய்வ சிற்பங்கள் எதுவுமே இதில் இருக்காது. அப்போ இதை அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாங்க. அப்போ நேரு தான் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அவர் இதை அக்செப்ட் பண்ணிக்கல. இல்லை, அதை நீங்கள் தனியாக கோயிலை மட்டும் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, இது தமிழ்நாடுடைய ஆர்கிடெக்சர் மார்வலஸ், அதாவது கட்டிடக்கடையில் மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதோட கட்டிடங்கள், கலைகள், ஓவியங்கள் எல்லாமே மிகவும் சிறப்பானதுன்னு சொல்லி புரிய வச்சு 1949 இதை நமக்கு தமிழ்நாட்டுடைய மாநில சின்னமாக அங்கீகாரம் பண்ணி நமக்கு இது கிடைக்குது. ரொம்ப பெருமை வாய்ந்த ஒரு அழகான மாநில சின்னம் நமக்கு இது. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.